நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். आज मेरा वचन का शीर्ष है कि बुलाहट को पहचानो। இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நான் பேச விரும்புகிறேன். நம்முடைய அழைப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். हालेलुया। அல்லேலூயா. हम सब अद्भुत तरीके से प्रभु ने हमें बुलाया है। தேவன் நம்ம ஒவ்வொருவரையுமே அற்புதமாக அழைத்திருக்கிறார். हालेलुया। அல்லேலூயா. हम सब यहाँ पर बुलाया गया है, इसीलिए यहाँ पर हम आए हैं। நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள், ஆகவே தான் நம்ம எல்லாருமே இங்க வந்திருக்கிறோம். और सबके अंदर प्रभु ने अद्भुत कार्य को रखा हुआ है। நம்ம எல்லாருக்குள்ளயுமே தேவன் சில அற்புதங்களை வைத்திருக்கிறார். हालेलुया। அல்லேலூயா. और उस बातों को हमें भूलना नहीं है। அந்த காரியங்களை நம்ம ஒரு நாளும் மறக்க கூடாது. उदाहरण में एक पवित्र व्यक्ति के बारे में वचन में देखेंगे। உதாரணமாக ஒரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். उसको परमेश्वर ने बुलाया था கர்த்தர் அவனை அழைத்தார். और उसने कैसे अपने कार्य को सफल किया, எப்படி அந்த அழைப்பில் அந்த காரியத்தை அவர் வெற்றி அடைந்தார். और उसी के समान प्रभु ने हम सबको, हर एक को यहाँ पर बुलाया हुआ है। அதே போலதான் நம்ம ஒவ்வொருவரையுமே கர்த்தர் அழைத்திருக்கிறார். हालेलुया। அல்லேலூயா. देखिए, हम एक कंपनी में नौकरी के लिए जब जाते हैं சில நேரத்துல நம்ம சில கம்பெனில வேலை பார்க்கும்போது और कोई खास कामों के लिए उसकी पढ़ाई किए हैं और उसके लिए हमें वो चुन लेते हैं। சில முக்கியமான வேலைகளுக்கு சில படிப்பின் பார்த்து தான் அந்த வேலைக்கு அதை எடுப்பாங்க ஆள். वे लोग हमें चुन भी लेते हैं। அந்த வேலைக்காக நம்மளை தெரிந்து கொள்கிறார். जब हम नौकरी में जाएंगे அந்த வேலையில நம்ம ஜாயிண்ட் ஆகும். और उसके ही बारे में जो कामों को जब वो हमें देते हैं, அந்த அழைக்கப்பட்ட பேரு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை மட்டும் தான் நம்மளை பார்ப்பாரு. हाँ, उस कामों को ही हमको देंगे। அந்த வேலையை தான் நமக்கு தருவாங்க. उन्होंने हमें वो काम भी दे दिया, அந்த வேலையும் நமக்கு தருவாங்க. पर हम काम नहीं कर रहे हैं। ஒருவேளை அந்த கொடுக்கப்பட்ட வேலையை நம்ம செய்யல அப்படின்னா हाँ, तो कैसा रहेगा? அது எப்படி இருக்கும்? हमें उसकी जानकारी है, நமக்கு அது நல்லா தெரியும். हमें उसी लिए चुना हुआ है, அதுக்கு தான் நம்மளை அழைத்திருக்காங்க. पर हम वो काम नहीं कर रहे हैं। ஒருவேளை நமக்கு கொடுத்த வேலையை நம்ம செய்யாம இருந்தா हालेलुया। அல்லேலூயா. फिर क्या करता है? वो कामों को दूसरा कोई कर अच्छे काम नामों को कमा कर ले जाता है। ஒருவேளை நான் செய்யலைன்னா அதே வேலையை இன்னொரு ஆள் செய்து அவங்க பெயரா இருப்பாங்க. हालेलुया। அல்லேலூயா. एक उदाहरण ऐसे देखेंगे, पढ़ेंगे पहला राजा का किताब ராஜாக்களின் புஸ்தகம் 19वां अध्याय 19வது அதிகாரம் 19वां वचन। 19வது வசனம். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். तब वह वहां से चल दिया और शापात का पुत्र एलीशा उसे मिला, जो 12 जोड़ी बैल अपने आगे किए हुए स्वयं 12वीं के साथ होकर हल जोत रहा था। उसके पास जाकर एलिया ने अपनी चद्दर उस पर डाल दी। हालेलुया। அல்லேலூயா. यहाँ पर एलीशा को जो चुनता है, இந்த இடத்துல எலியா எலிசாவை தெரிந்து கொள்கிறார். हाँ, प्रभु उसे कहता है। ஆண்டவர் தான் எலியாவை பார்த்து சொல்லுகிறார். एलीशा को हमारे जीवन में रखकर हम देखेंगे। எலியாவையும் எலிசாவையும் நம்முடைய வாழ்க்கையில வச்சு பார்க்க போறோம். हालेलुया। அல்லேலூயா. ये वचन के लिए प्रार्थना करेंगे। இந்த வார்த்தைக்காக நான் ஜெபம் பண்ணலாம். पवित्र परमेश्वर आपको धन्यवाद करते हैं। சர்வவல்லமையுள்ளவரே, உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். हर एक चीज को आप हमारे बारे में जानते हैं प्रभु। எல்லாருடைய இருதயங்களையும் எல்லாரையும் நீர் அறிந்திருக்கிறீர். हमें आप बड़े बोझ नहीं देते हैं प्रभु। நாங்கள் மிகவும் அதிகமாக எதுவும் நாங்கள் செய்யல. हाँ, हमारी क्या है खासियत, उस रीति से हमें आपने काम दिया है। நீர் எப்படி எங்களுக்கு பலன் கொடுத்தீரோ எங்களால முடிந்ததை நாங்கள் செய்திருக்கிறோம். हालेलुया। धन्यवाद करते हैं प्रभु, इस वचन से बहुत सारी बातों को हम सीखे। இந்த காலை வேளையில अनेक காரியங்களை நாங்கள் தெரிந்து படித்துக் கொள்ள வேண்டும். बुलाहट, हमारे बुलाहट को हम सही से पहचाने எதற்காக கர்த்தனை அழைத்திருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்ள और வேண்டும். हम आपके लिए उठकर उजाला देने के लिए अनुग्रह दीजिए। உமக்காக நாங்கள் எழுந்து காரியங்களை செய்யணும். प्रार्थना प्रभु यीशु मसीह के नाम से मांगते இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன். हैं, आमीन। हालेलुया। அல்லேலூயா. देखिए, यहाँ पर एलीशा को उसकी सेवा के लिए बुलाता இந்த है। இடத்துல எலிசா மூலமாக எலியா மூலமாக எலிசாவை ஊழியத்துக்கு அழைக்கிறார். तो कैसे बुलाता है? எப்படி அவர் அழைக்கிறார்? वस्त्र को उसके ऊपर डालता है। அவர் தன்னுடைய சால்வையை அவருக்கு மேல போடுகிறார். वो डालते ही वो तुरंत क्या करता है? उस बुलाहट को पहचान लेता है। அந்த சால்வை போட்ட உடனே தன்னுடைய அழைப்பை எலிசா புரிந்து கொண்டார். हालेलुया। அல்லேலூயா. हम सबको प्रभु ने कैसे बुलाया? நம்ம எப்படி கர்த்தர் அழைத்தார்? वचन कहता है उसके पवित्र आत्मा ने हमें वचन को सुनने के लिए उसने उसको मोहर हमें लगा दिया है। பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் சுவிசேஷ வசனத்தை கேட்கும் போதே
கர்த்தர் தன்னுடைய ஆவியினாலே உங்களை அழைத்தார். हालेलुया। அல்லேலூயா. पढ़ेंगे वो वचन पहला एफिसियंस का किताब पहला अध्याय में 13 वचन। ஒண்ணு எபேசியர் முதல் அதிகாரத்துல 13 वचन। 13வது வசனம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு சுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். और उसी ने तुम पर भी, जब तुमने सत्य का वचन सुना जो तुम्हारे उद्धार का सुसमाचार है, और जिस पर तुमने विश्वास किया, प्रतिज्ञा की हुई पवित्र आत्मा की छाप लगी। हालेलुया। देखिए परमेश्वर ने पहले ही पवित्र आत्मा से हमें उसके पवित्र वचन सुनने के लिए मोहर कर दिया। முதலாவது கர்த்தர் அவருடைய வசனத்தை கேட்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை ஆவியானவரால் அடையாளப்பட்டார். फिर हमारे अंदर विश्वास को दिया है। அதனால விசுவாசத்தை தந்தார். फिर हम उस वचन पे विश्वास करते हैं। திரும்ப நாம் அந்த வசனத்தை விசுவாசிக்கிறோம். फिर हम उसके वचन के अनुसार चलने का प्रयास करते திரும்ப हैं। நம்ம வசனத்தின்படி நடக்க நம்ம ஆசைப்படுகிறோம். हालेलुया। அல்லேலூயா. परमेश्वर ने वचन में बहुत सारी आशीषें हमारे लिए रखी है। நமக்காக கர்த்தர் வார்த்தைகளிலே ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். इस दुनिया में बहुत सारे लोग बहुत कुछ कार्य को करते हैं, உலகத்துல நிறைய பேர் வித்தியாசமான காரியங்களை पर செய்கிறார்கள். मसीह के लोगों को दुनिया का हर एक सृष्टि के ऊपर प्रभु ने अधिकार दे दिया है। ஆனால் கர்த்தரோ தம்முடைய ஜனங்களுக்கு உலகத்தில் உள்ள எல்லா படைக்கப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்ட அது எல்லாத்துக்கும் மேலேயும் நமக்கு ஒரு அதிகாரம் தந்திருக்கார். हालेलुया। हमारी सोच को हमें बदलना है। நம்முடைய யோசனையை நாம் கொஞ்சம் மாற்ற வேண்டும். बहुत समय में हम सोचते हैं कि पास्टर जी आएंगे तभी ये कार्य सफल होगा, तभी ये जो बुखार है ये जाएगा, ऐसा हम सोचते हैं। சில நேரத்துல நம்ம நினைக்கிறோம் பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணாதான் அப்பதான் அது நடக்கும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். हालेलुया। प्रभु ने हम सब के अंदर अद्भुत कार्य को दिया हुआ है। கர்த்தரோ நாம் எல்லாருக்குமே அந்த அற்புதமான அதிகாரத்தை தந்திருக்கிறார். जैसे हमने यीशु को स्वीकारते हैं, எப்படி நாம் இயேசுவானவரை ஏற்றுக்கொண்டோமோ हमारे लिए हर द्वार को प्रभु खोल देता है। நமக்காக கர்த்தர் எல்லா கதவுகளையும் திறந்தார். हमें बढ़ने के लिए कोई रुकावट प्रभु रखता नहीं நாம் है। வளருவதற்கு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு எதுவுமே தடை செய்ய முடியாது. हालेलुया। उदाहरण में अगर हम पतरस को देखेंगे, உதாரணமா நம்ம பேதுருவை பார்த்தால் वो परमेश्वर के चेलों में सबसे श्रेष्ठ है। ஆண்டவருடைய சீசர்கள்ல அப்போஸ்தலர் எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான उसको अहम जिम्मेदारी दी गई थी, அவருக்கு முக்கியமான சில பொறுப்பையும் கூட கர்த்தர் கொடுத்தார். परंतु पीछे पौल आता है और उससे भी आगे निकल जाता है। ஆனால் பின்னால வந்த பவுல் பேதுருவை காட்டிலும் முன்னால போகிறார். बहुत सारे ये ज्ञान की वचन के रहस्य की बातों को प्रकट करता है। நிறைய மறைக்கப்பட்ட ரகசியங்களை எல்லாம் பவுல் பேசுகிறார். तो मैं ये इसलिए बता रहा हूँ कि हम कोई छोटे नहीं है, मसीह के बीच में हम सब बड़े हैं। நாம் சிறியோர்கள் அல்ல, ஆண்டவர் இயேசுக்குள்ளாக நம்ம எல்லாருமே பெரியவர்கள். हालेलुया। एलिया का आत्मा एलीशा को मिला, हम वचन में देखते हैं। பைபிள் சொல்கிறது எலியாவுக்குள்ள இருந்து அதே அபிஷேகம் வல்லமை எலிசாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். और एलीशा बहुत सारे बातों में यीशु मसीह को दर्शाता है। நிறைய காரியங்களை நாம் பார்த்தால் எலிசா இயேசுவானவரை போல சில காரியங்களை செய்கிறார். हालेलुया। पुराने नियम में यूसुफ बहुत जगह पे यीशु मसीह का एक दृष्टांत के रूप में दिखाई பழைய देता है। ஏற்பாடுல யோசேப்பு நிறைய இடங்கள்ல இயேசுவை போலவே அவர் வாழ்ந்தார். वैसे ही एलीशा का बहुत सारे काम हम देखते हैं यीशु मसीह ने अपने जीवन में किया। அதே போல எலிசாவும் கூட நிறைய இடங்கள்ல இயேசுவை போலவே அவர் வாழ்ந்தார். उदाहरण में देखेंगे जो कोड़ी बीमारी को चंगाई देना, पुराने नियम में और किसी को हम नहीं देख सकते, एलीशा ने उसे किया है। குஷ்டரோகத்தை சுகமாக்குனது பழைய ஏற்பாட்டுல நம்ம யாரையும் பார்க்க முடியாது, ஆனா எலிசா சுகமாக்கிட்டார். हाँ, वैसे योर्दान में एलीशा का सेवकाई शुरू होता है। யோர்தான் நதியிலிருந்து அவருடைய ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. यीशु मसीह का भी वहां से ही उसकी सेवा शुरू होती है। இயேசுவானுடைய ஊழியமும் யோர்தான் நதியிலிருந்து தான் ஆரம்பிக்கப்பட்டது. हाँ, एलीशा जो है अपने जो चेले कियासी की आंखों को खोलकर उसको जो आत्मिक बातों को दिखाता है। எலிசா தன்னுடைய வேலைக்காரனாகிய கேயாசனுடைய கண்களை திறந்து அற்புதத்தை காண வைத்தார். यीशु मसीह बहुत सारे अंधों की आंखों को खोला हुआ था। இயேசுவானவர் கூட अनेகருடைய கண்களை திறந்தார். कम भोजन से बहुत सारे लोगों को एलीशा ने खिलाया था। எலிசா நிறைய பேருக்கு கொஞ்சம் சாப்பாடு வச்சு ஆசீர்வாதத்தை பெருகமா கொடுத்தார். ऐसे ही यीशु मसीह ने 2 रोटी 5 रोटी 2 मछलियां उससे बहुत सारे लोगों को भोजन खिलाया था। இயேசுவானவர் கூட 2 அப்பத்தையும் 5 மீன்களை வைத்து अनेक ஆயிரத்துக்கு சாப்பாடு கொடுத்தார். एलीशा का जो नौकर था वो पैसे का लालची था।
எலிசாவினுடைய வேலைக்காரன் கேயாசி பண ஆசை உள்ளவனாய் இருந்தான். और यीशु मसीह का चेला यूदास वो भी पैसे के पीछे लालसा में था। இயேசுவனுடைய சீசனாய் இருந்த யூதாசும் கூட பண ஆசை உள்ளவனாகவே இருந்தான். ऐसे बहुत सारी बातों को हम यीशु मसीह और एलीशा के कामों को एक तरफ से देख सकते हैं। நிறைய காரியத்தை எலிசாவையும் இயேசுவையும் பார்த்தா ஒரே மாதிரி தெரிகிறது. एलीशा मर कर 1 साल के बाद उसकी हड्डियों से दूसरा एक नया जीवन पा लेता है। எலிசா செத்து போன பிறகு அடக்கம் பண்ணி ஒரு வருடத்துக்கு பிறகு ஒரு செத்து போன மனுஷனை அந்த கல்லறையில வைக்கும்போது அவன் உயிரோடு எழுந்து விட்டான். हालेलुया। और यीशु मसीह मर कर आज भी करोड़ों करोड़ों लोगों को जिंदा करता है। இயேசுவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த பிறகு எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். हालेलुया। அல்லேலூயா. पर आज हम एलीशा को हमारे स्थानों में रखकर देखने वाले हैं। இன்னைக்கு எலிசாவை நாம் ஸ்தானத்துல வச்சு பார்க்க வேண்டும். जब एलिया ने एलीशा के ऊपर वस्त्र डाला, எலிசாவுக்கு மேல எலியா ஒரு பெரிய சால்வை போட்டார். वो तुरंत उस बुलाहट को समझ गया। உடனே தன்னுடைய அழைப்பை எலிசா புரிந்து கொண்டார். हालेलुया। उसने उस बुलाहट को बहुत बड़ा इज्जत दिया है। அந்த அழைப்பை எலிசா ஒரு பெரிய மகிமையானதாய் நினைத்தார். हालेलुया। उसने उस बुलाहट को किसी भी रीति से छोड़ना नहीं, ये उसके मन में उसने ठान लिया था। அவர் நினைத்தார் எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பிலிருந்து நான் ஒரு நாளும் பின்வாங்க மாட்டேன் அப்படி ஒரு தீர்மானம் எடுத்தார். हालेलुया। क्या हम ऐसे सोचते हैं क्या நாம் அப்படி தீர்மானம் कि பண்ணிருக்கிறோமா? प्रभु ने मुझे जो बुलाया है उस बुलाहट में मैं कोई भी रीति से पीछे नहीं हटूंगा? ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், ஆகவே நான் அவருக்கு பின்னால போகிறதுல ஒரு நாளும் வாழ்க்கையில பின்மாற்றமா அடைய மாட்டேன் என்று. क्या हम उस बुलाहट के और चल रहे हैं क्या, या अपने दुनियादारी में चल रहे हैं? நம்ம எப்படி அழைச்சாரோ அதுக்காகவே நம்ம ஓடுறோமா இல்ல ஏதோ ஒரு காரியத்தை நம்ம செய்கிறோம்? देखिए, जैसे एलीशा बुलाया गया, எப்படி கர்த்தர் எலிசாவை அழைத்தாரோ वो तुरंत क्या करता है, அவர் உடனே என்ன செய்தார்? वो जो बैल से हल जोत रहा था उसको वहां पर मार कर वो जो लकड़ियां थी उसे जलाकर सबको भोजन खिला देता। எலிசா அழைக்கப்பட்ட உடனே அவர் வேலைக்காக வைத்திருந்த மாடு அந்த கலப்பை எல்லாவற்றையுமே உடைத்து எரித்து சாம்பலாக்கி விட்டார். हालेलुया। उसका क्या मतलब है அது என்னத்தை कि குறிக்கிறது? मुझे फिर से इस काम के लिए लौटना नहीं है। எலிசா நினைக்கிறார் நான் திரும்ப இந்த பழைய வேலைக்கு வரக்கூடாது. मेरा जो बुलाहट है वो महिमा का बुलाहट என்னை है। அழைத்த தேவன் மகிமையான ஊழியத்துக்கு என்னை हाँ, அழைத்திருக்கிறார். उसके लिए मुझे अभी काम करना है। நான் அதுக்காக தான் நீ வேலை செய்யணும். हालेलुया। அல்லேலூயா. देखिए, हमें जो प्रभु ने बुलाया सच में वो महिमा का बुलाहट है। நம்மை கூட கர்த்தர் தெரிந்தது அழைத்தது ஒரு மகிமையான ஊழியத்துக்கு. जो दुनिया के लोग नहीं कर सकते वो कामों को करने के लिए प्रभु ने हमें உலகத்தில் बुलाया। உள்ள ஜனங்கள் யாராலும் செய்ய முடியாததை செய்யும்படி தான் நம்மளை கர்த்தர் அழைத்தார். हालेलुया। यीशु मसीह की गवाही देने के लिए। இயேசுவானவர் கூட இயேசுவானவருக்காக நாம் சாட்சிகளாய் நிற்கிறோம். हालेलुया। तो एलीशा जो है अपने बुलाहट को उसने पहचान लिया और उसने मन में पक्का कर लिया कि इसे छोड़ मुझे और कोई काम नहीं है। எலிசா நினைத்தார் கர்த்தர் என்னை ஒரு பெரிய ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார், இதை காட்டில ஒரு பெரிய ஊழியம் உலகத்துல இல்ல அப்படிங்கறதை உறுதியாய் நினைத்தார். हम सब एलीशा के समान ही बुलाए गए हैं। நம்மை கூட கர்த்தர் எலிசாவை போலவே அழைத்திருக்கிறார். हालेलुया। हालेलुया। एलीशा से भी बड़े बड़े कामों को करने के लिए यीशु मसीह ने हमें बुलाया है। எலிசாவை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்யும்படி கர்த்தர் நம்மளை पर அழைத்திருக்கிறார். पहला क्या है, उस बुलाहट को हमें समझना है முதலாவது தேவன் என்னை எதுக்கு அழைத்தாரோ அதை நான் புரிந்து और கொள்ள उस बुलाहट के काम में अपना मन लगा के रखना है। அந்த அழைக்கப்பட்ட அந்த வேலையை செய்வதற்கு நாம் மிகவும் கவனமா இருக்கணும். हालेलुया। हम जानते हैं जब एलीशा अपने माता पिता को सब वहां पर छोड़कर वो एलिया के पीछे चले जाता है, அவர் உடனே எலிசா தன்னுடைய தாய் தகப்பன்ட்ட சொல்லிட்டு எலியாவுக்கு பின்னால எலிசா போய்விட்டார். और एलिया ने उसको क्या काम दिया था? எலிசாவுக்கு அவர் கொடுத்த வேலை என்னது? முதலாவது हालेलुया। उसको जब वो खाना खा लिया उसका हाथ धोने के लिए पानी डालना है। எலியா சாப்பிட்டு முடிச்ச உடனே எலியா கை கழுவுவதற்கு எலிசா தான் தண்ணி கொடுக்கணும். मतलब एक नौकर रीति से ही उसका काम था। எலியாவுக்கு ஒரு வேலைக்காரனாகவே அவர் அழைக்கப்பட்டார். हालेलुया। हालेलुया। हम बहुत समय में प्रभु हमें बुलाता है तो हम बहुत सारे कामों को देखकर हम पीछे हट जाते हैं। ஒருவேளை நம்ம அழைக்கப்பட்ட அழைப்புல சில நேரத்துல இதையே நம்ம செய்தது அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்தானத்தை விட்டு விலகுகிறோம். हालेलुया। पर एलीशा देखिए, उसको दिए हुए काम में बहुत ईमानदारी और बहुत लगन से उस कार्य को किया है। எலிசாவோ கை கழுவினாலும் தண்ணி கொடுத்தாலும் பரவாயில்ல, அந்த வேலையை உண்மையாய் மகிமையாக செய்தார். जब कोई व्यक्ति को कोई नाम पड़ता है
சில இடங்கள்ல சில ஆட்களுடைய பெயர் வாசிக்கப்படும் போது हाँ, तो वो नाम उनके कामों के अनुसार ही बताया जाता है। அந்த பெயரோட அவருடைய வேலையும் அந்த பெயரை போலவே இருக்கு. वैसे ही एलिशा बोलेगा तो वो एलिया को जो है पानी डालने वाला वही नाम से जाना गया है। யார்கிட்டயாவது கேட்டீங்கன்னா எலிசாவை பத்தி கேட்டா எலிசா எலியா கைக்கு தண்ணி ஊத்துனார்ல கை கழுவ அவர்தான் அப்படிம்பாங்க. हालेलुया। देखिए उसकी पहचान देखिए, அவனுடைய அடையாளத்தை பாருங்க. सिर्फ वो जो है उसको उसको मददगार है, அவனுடைய உதவிக்காரன். उसको वो जब खाना खा लेगा उसको पानी दे के वो देता है करके। அவனுடைய கை கழுவுக்கு ஒரு தண்ணீர் ஊத்துனார்னு போட்டிருக்கு. पर सच में एलिशा उससे भी बड़े बड़े कामों को कर रहा था। ஆனால் முடிவிலே எலியாவை காட்டிலும் எலிசாவுடைய ஊழியம் பெரியதாக இருக்கிறது. हालेलुया। जब एलिया, देखिए सिर्फ पानी डालना बड़ी काम नहीं है। தண்ணி ஊத்துறது ஒரு ஆளு கை கழுவுறதுக்கு தண்ணி ஊத்துறது பெரிய வேலை கிடையாது. हाँ, एलिया जब सुबह उठता होगा ये उसको देखता होगा कितना बजे उठता है करके। எலிசா பார்த்துட்டே இருப்பாரு, எலியா எத்தனை மணிக்கு எழும்புறாரு, என்ன செய்கிறாருங்கிறத கவனித்தார். हर चीज, हर घंटा, हर स्थिति में वो क्या क्या कर रहा है वो सब को इसने परख कर रखा था। எலிசா வேலைக்காரனா இருந்தாலும் தன்னுடைய எஜமான் எலியா என்னெல்லாம் செய்கிறார் என்பதை கவனித்துக் கொண்டே வருகிறார். उसको कब भूख लगेगा, उसको कब क्या लगेगा, सब चीज इसे पता है। அவருக்கு எப்போ பசியா இருப்பாரு, எப்போ என்ன கொடுக்கணும் அப்படிங்கிற காரியத்துல அவர் கவனமா இருக்கிறார். हालेलुया। हर जगह पर उसके पीछे एक साये के साथ, साये के रूप में वो चलता आता हो। எலிசா எப்பொழுதும் எலியாவுடைய நிழலை போல கூடவே இருக்கிறார். वो कितना घंटा प्रार्थना करता है एलिशा को पता है। அவர் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவாருங்கிறது எலிசாவுக்கு தெரியும். उसकी और परमेश्वर की संगति कैसी है वो एलिशा जानता है। எலியாவுக்கும் எலிசா தேவனுக்குள்ள உறவை எலிசா அறிந்திருந்தார். और एलिशा के अंदर कितना सामर्थ्य है ये भी वो जानता है। எலியாவுக்கு எவ்வளவு பலன் இருக்கு அதுவும் எலிசாவுக்கு தெரியும். हालेलुया। ये सब बातों को उसने जान कर रखा था और उसका नाम मिला था, ये अच्छा से हाथ धोने के लिए पानी डालता है। இவர் எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்தாலும் இவரை மற்றவங்க சொல்லும்போது எலியா கைக்கு தண்ணி ஊத்தின ஆளுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. हालेलुया, हालेलुया। आखिरी तक उसको वही नाम मिला हुआ था। கடைசி வரைக்கும் அந்த பெயர் தான் எலிசாக்கு இருந்தது. देखिए मसीह के अंदर हम छोटे से छोटे भी काम करते हैं वो परमेश्वर के नजर में बहुत बड़ा गिना जाता है। இயேசுநாதருக்குள்ள உண்மையாக சின்ன வேலையா இருந்தாலும் சின்ன ஊழியமா இருந்தாலும் கர்த்தர் அதை பெரியதாய் பார்க்கிறார். हालेलुया। प्रभु उसका इज्जत करता है, கர்த்தர் அந்த வேலையை மதிக்கிறார். प्रभु उसका मोल देता है। அதுக்கு தகுந்த ஒரு மதிப்பை நமக்கு தருகிறார். हालेलुया। हमारी पहचान क्या है मसीह के अंदर? நம்முடைய அடையாளம் உலகத்துல எப்படி பார்க்கிறார்? हालेलुया। देखिए एलिशा ने जब चुना तो वो उसने एक पक्का कर लिया, मैं फिर से लौटूंगा नहीं। அவர் அழைக்கப்பட்ட உடனே எலிசா இனிமேல் என் பழைய வேலைக்கு நான் போகவே மாட்டேன் என்று தீர்மானித்தார். हालेलुया। भले ही एलिया के साथ उसके जीवन कैसा है मगर वो पीछे लौटना उसे पसंद नहीं है। ஒருவேளை எலியா கூட இருக்கிறது எனக்கு பிடிக்காம இருந்தாலும் கூட நான் போக மாட்டேன், அவர் கூட தான் இருப்பேன். हालेलुया। इजरायलियों का सबसे बड़ी गलती क्या है, उन्होंने पीछे मुड़कर देखा। இஸ்ரவேல் ஜனங்களுடைய தவறான ஒரு கிரியை என்னன்னா அழைக்கப்பட்ட அழைப்புல இல்லாம பின்வாங்கி போனார்கள். हालेलुया। उन्होंने हमेशा मिस्र की ओर देखा। அடிக்கடி அவங்க எகிப்துக்கு போகணும்னு वो ஆசைப்பட்டாங்க. एक झुंड तैयार हो गया ताकि हम मिस्र में फिर से चले जाएंगे करके। கூட்டமா கூடிக்கிட்டு நம்ம மோசை விட்டுட்டு நம்ம எகிப்துக்கே போவோம் அப்படின்னு தீர்மானித்தாங்க. हालेलुया। परंतु एलिशा ऐसा नहीं है। ஆனா எலிசா அழைப்புல ஒரு நாள் அப்படி ஆகல. वो अपनी बुलाहट को सही से पहचाना हुआ। எலிசா தன்னுடைய அழைப்பை சரியாய் புரிந்து கொண்டார். हालेलुया। हम भी हमारे बुलाहट को पहचानना है। நாமும் கூட ஒவ்வொரு நாளும் நம்முடைய அழைப்பை நாம் புரிந்து हम கொள்ள आकर हमारे स्थानों में बैठकर जाना ये हमारा बुलाहट नहीं है। நான் வந்து உட்கார்ந்துட்டு போகிறது நம்முடைய அழைப்பு அல்ல. ये चर्च में ये मेरा जगह, इधर ही मैं बैठूंगा, इधर ही से मैं चले जाऊंगा, ये हमारा बुलाहट नहीं है। நான் சபைக்கு வந்தேன்னா இந்த இடத்துல தான் நான் இருப்பேன், இதுதான் என்னுடைய அழைப்பு அப்படி நான் நினைக்க हाँ, கூடாது. उधर से मैं घर चले जाऊंगा। அப்பா அது முடிஞ்ச உடனே நான் என் வீட்டை பார்த்து போயிடுவேன். परमेश्वर ने आपको बड़ी कामों के लिए बुलाया हुआ है। ஆண்டவர் ஒரு பெரிய வேலைக்காக நம்மளை அழைத்திருக்கிறார். हालेलुया। जो डॉक्टर नहीं कर सकते वो काम आप कर सकते हैं। டாக்டரால முடியாததை நீங்க செய்ய முடியும். हालेलुया। जो कोई भी मनुष्य, कोई भी बड़ा धनवान नहीं कर सकता वो चीजों का आप कर सकते हैं। ஒரு பெரிய பணக்காரனால செய்ய முடியாததை கூட உங்களால் செய்ய முடியும். हालेलुया।
आप बहुत सारे लोगों के मन को बदल सकते हैं। அநேக இருதயங்களுடைய கண்ணீரை நீங்கள் மாற்ற முடியும். हाँ, बहुत सारे आंसुओं को आप पोंछ सकते हैं, நிறைய பேருடைய கண்ணீரை நீங்கள் துடைக்க முடியும். प्रभु के निकट ले आ सकते हैं। நிறைய பேர் தூரமா இருந்தாலும் இயேசு கிட்ட கொண்டாந்து விட इस முடியும். दुनिया में सबसे बड़े काम क्या है, ऐसा वचन कहता है, உலகத்தில் உள்ள எல்லா வேலைக்காக காட்டிலும் ஒரு பெரிய வேலை என்ன வேலை? और जिससे पूरा स्वर्ग आनंद मनाता है அந்த காரியம் நடக்கும்போது பரலோகமே कि சந்தோஷப்படுகிறது. एक पापी मन परिवर्तन ஒரு करता है। மனிதன் மனம் திரும்பும் போது அந்த சந்தோஷம் பரலோகத்துல. वो काम को प्रभु ने हमें दिया है। அந்த வேலையை தான் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். हालेलुया। देखिए, एलीशा अपने काम में अपने मालिक से बहुत प्रेम करता था। எலிசா தன்னுடைய எஜமானாக எலியாவுக்கு மிகவும் நேசிக்கப்பட்டவராய் இருந்தார். हालेलुया। हर स्थिति में वो अपने मालिक की बातों को मानता था। அவர் என்ன வேலை சொன்னாலுமே எலிசா ஒரு நாள் தட்டாம செய்தார். एलिया के साथ बहुत सारे सेवक थे, எலிசா கூட எலியா கூட நிறைய பேர் இருந்தாங்க. पर आखिरी तक चलने वाला हम देखेंगे तो एलीशा ही है। ஆனா எலியா கூட கடைசி வரைக்கும் அவர் கூடவே உதவியா இருந்தது எலிசா. एक समय आ जाता है, ஒரு நேரம் வருகிறது, प्रभु कहता है अब मैं तुझे उठाने वाला हूँ। கர்த்தர் சொன்னார் எலியாவை பார்த்து, நான் உன்னை திரும்ப மேலே எடுத்துக்கொள்ள போகிறேன். सारे लोगों को मालूम हो गया आज परमेश्वर एलिया को उठा लेगा करके। தீர்க்கதரிசிகளுக்கு தெரிஞ்சு போச்சு எலியாவை இன்னைக்கு கர்த்தர் எடுக்க போகிறார். हाँ, किसी ने एलीशा को भी बोला तुझे मालूम है आज तेरी मालिक को प्रभु उठाने वाला है करके। எலிசாவை பார்த்து நிறைய பேர் சொன்னாங்க, உன்னுடைய எஜமானாகிய எலியா இன்னைக்கு பரலோகத்துக்கு போறார். हालेलुया। वो बोला ठीक है मुझे मालूम है करके। அவர் சொன்னார் எனக்கு எல்லாமே தெரியும். देखिए, अब एलिया एलीशा को छोड़कर वो अलग अलग स्थिति में भागता हुआ देख सकते நிறைய हैं, சூழ்நிலை வந்தது எலியா எலிசாக்கு இடைவெளி ஏற்படுகிற மாதிரி. परंतु वो उसे छोड़ा ही नहीं। ஆனால் அவர் அந்த அந்த சூழ்நிலையிலையும் அவரை விடவே இல்லை. उसने बोला प्रभु मुझे यहाँ ले बुला रहा है, तो वो उसके पीछे चले गया। எலியா சொல்லுகிறார் என்னை பெத்லகேம் கூப்பிடுகிறார் என்று, இல்ல நானும் வருகிறேன்னு கூட போகிறார். प्रभु यहाँ बुला रहा है तो वहाँ पे चले गया। எலியா சொல்கிறார் என்னை இன்னொரு இடத்துக்கு கர்த்தர் அழைத்தார் அப்படின்னாரு. எலிசா சொல்றார் நானும் வருவேன். जब एलिया ने देखा ये एलीशा मेरा पीछा छोड़ने वाला नहीं है, எலியா நினைத்தார் இவன் ஒரு நாள் நம்மளை விட்டு பிரிந்து போகவே एक மாட்டான். काम करता है इसको कुछ दे के भगा देता हूँ। இவனுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட கொடுத்து இவனை அனுப்பணும். ठीक है तुझे क्या चाहिए ऐसा कुछ। உனக்கு என்னது வேணும் அப்படின்னு கேட்கிறார். हालेलुया। அல்லேலூயா. देखिए हमारे पास भी ऐसे बहुत सारे लोग बोलते हैं तुम्हें क्या चाहिए करके। நம்மள்ட்ட கூட சிலர் கேட்பாங்க உங்களுக்கு என்னது வேணும். प्रभु स्वयं हमसे पूछता है तुम मांग, तुझे जो चाहिए मैं तुम्हें दूंगा करके। ஆண்டவர் கூட சொல்லுகிறார் எது வேணும்னு கேளு நான் உனக்கு தருகிறேன். देखिए हमारा मांग जो है वो परमेश्वर का प्रिय मांग होना जरूरी நாம் है। கேட்கிற காரியம் தேவனுக்கு பிரியமானதா இருக்கணும். सुलेमान ने प्रभु को प्रिय बातों को मांगा था। சாலமன் கூட தேவனுக்கு பிரியமானதை தான் அவன் கேட்டு வாங்கினான். परमेश्वर बहुत प्रसन्न हो गया था। அவன் கேட்டதை பார்த்து கர்த்தர் மிகவும் சந்தோஷப்பட்டார். परमेश्वर ने उसे न मांगे हुए धन संपत्ति से और उसके नाम को उसने बड़ा कर दिया। சாலமோன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் ஒரு பெயரையும் கூட கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். आज हमारे जीवन में दुख किस लिए मालूम है आपको? நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு துக்கம் அல்லது வேதனை. नहीं, आज हमारे जीवन में क्यों दुख आता है? எதுக்காக நம்முடைய வாழ்க்கையில அந்த துக்கம் வருகிறது? क्योंकि हमारा मांग जो है हम गलत करते हैं। நம்முடைய கேட்கிற அந்த எதிர்பார்ப்பு இருக்குல்ல அது கொஞ்சம் வித்தியாசமா. हम दुनिया की बातों को ही मांग करते रहते हैं। நான் உலக பிரகாரமான காரியத்தை தான் நான் எனக்கு அது வேணும் प्रभु அப்படின்னு கேட்கிறேன். प्रभु हमें आत्मिक चीजें देना चाहता है। ஆனா ஆண்டவர் ஆவிக்குரிய காரியத்தை நமக்கு தர प्रभु விரும்புகிறார். हमें आत्मिक वरदान देना चाहता है, ஆவிக்குரிய வரத்தை தர விரும்புகிறார். आत्मिक फलों से हमें भरना चाहता है। ஆவிக்குரிய கனிகளினால் நம்மை நிரப்ப விரும்புகிறார். प्रभु हमें उसके समान बनाना चाहता है, நாம் இயேசுவை போல மாற வேண்டும் என்றதுதான் அவருடைய पर நோக்கம். हम उसके समान बनना नहीं चाहते हैं। ஆனா அதை நம்ம விரும்பல. हम हमारे परिवार के लिए, हमारे बच्चों के लिए मांग करते रहते हैं, நாம் நம்முடைய குடும்பம் நம்முடைய பிள்ளைகளுக்காக தான் வாழ जो விரும்புகிறோம். बाद में हमें निराशा देते हैं। திரும்ப அது எல்லாம் ஏமாற்றப்படுகிறது. हालेलुया। அல்லேலூயா. हमारा मांग को हम सही से मांगना जरूरी है, நாம் கேட்கிறதை சரியாக கேட்க வேண்டும். क्योंकि हम जिससे मांग रहे हैं वो हमारा परम पिता प्रभु यीशु है। ஏனென்றால் நான் கேட்கிறவர் யார் என்று நமக்கு தெரியும். उसके அவர் पास சர்வவல்லவர். सब कुछ है। அவரிடத்தில் எல்லாம் இருக்கிறது. हालेलुया। அல்லேலூயா. आत्मिक आशीष है और दुनिया की आशीष है, सब प्रकार की आशीष है। அவரிடத்தில் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கிறது, உலக பிரகாரமான ஆசீர்வாதமும் இருக்கிறது. पर हम बच्चे जब मांगते हैं वो इनकार नहीं करता है। நம்முடைய பிள்ளைகள் எதையாவது கேட்டா நம்ம ஒரு நாள் தட்டுகிறது இல்லை. हालेलुया। वैसा हमारा प्रभु हमारी प्रार्थनाओं को इनकार नहीं करता है, ஆண்டவர் கூட நம்முடைய ஜெபங்களை ஒரு நாளும் கேட்காதவர் போல அல்ல. पर हमारा मांग मसीह को प्रसन्न करने वाला मांग होना ஆனால் चाहिए। நாம் எதை கேட்டாலுமே தேவன் அதை விரும்ப வேண்டும், அப்படி கேட்கணும். हालेलुया। बहुत सारे लोग बच्चे की मांग करते हैं,
நிறைய பேர் பிள்ளைகளுக்காக சில காரியங்களை கேட்பாங்க. बाद में बच्चा होने के बाद परमेश्वर की उपस्थिति में नहीं आते हैं। திரும்ப அந்த குழந்தை கிடைச்ச பிறகு அந்த தெய்வ சமூகத்துக்கு வரதை அப்படியே நிப்பாட்டிடுவாங்க. बच्चा सो रहा नहीं है, बच्चा रोता रहता है, ऐसा करके बहाना बताते என் हैं। பிள்ளை உட்கார முடிக்கி அழுதுகிட்டே இருக்கு, அதனால நான் சபைக்கு வர முடியல. क्या प्रभु इसमें प्रसन्न रहता है क्या? தேவன் இதை விரும்புகிறாரா? बहुत सारे लोग अच्छी नौकरी मांगते हैं, சில நல்ல வேலை வேணும்னு கேட்பாங்க. फिर कहते हैं कि नौकरी में मुझे छुट्टी नहीं मिल रहा, मैं कलीसिया नहीं आ सकता हूँ करके। அந்த வேலை எனக்கு நல்ல வேலை கிடைச்சிக்கிட்டா நான் லீவ் இல்ல, அதனால எனக்கு சபைக்கு வர முடியாது. जो भी मसीह से आपको दूर करता है वो गलत बात है। எதெல்லாம் இயேசுவானவரை விட்டு உன்னை பிரிக்கிறதோ அது சரியான எதிர்பார்ப்பல்ல. वो मांग आपको आशीष नहीं दे सकता। அப்படிப்பட்ட காரியத்தை கேட்டு வாங்குறது அது ஆசீர்வாதம் அல்ல. हालेलुया। एलीशा ने बहुत अच्छे से उसने अच्छी मांग की है। எலிசா ஒரு நல்ல மேன்மையான காரியத்தை அவர் கேட்கிறார். हाँ, वो एलिया पूछता है, तू बोल जल्दी बोल, तुझे क्या चाहिए, मैं तुझे दे के मैं जाता हूँ எலிசா करके। கேட்கிறார், நீ விரும்புகிறது கேள், நான் அதை தருகிறேன். एलीशा बोलता है, मुझे आपके अंदर का सामर्थ्य दुगना चाहिए। எலிசா சொல்கிறார் எலியாவை பார்த்து, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வல்லமை எனக்கு 2 மடங்கு வேணும். हालेलुया, हालेलुया। एलिया ने जिंदगी में सोचा नहीं ये ऐसी बातों को मांगेगा। எலிசா அப்படி நினைச்சிருக்க மாட்டார், இவ்வளவு ஒரு பெரிய காரியத்தை அவன் கேட்பான்னு அவர் எதிர்பார்க்கல. हालेलुया। परंतु उसे देना जरूरी है, ஆனால் அவர் கேட்டதை கண்டிப்பா கொடுக்கதான் क्योंकि செய்யணும். प्रभु ने उसके बाद उसको ही उस स्थान में रख रहा है। ஏனென்றால் தேவன் அவருடைய ஸ்தானத்துல திரும்ப அவனை தான் வைக்கிறார். हाँ, वो जो मांगा तो उसको देना जरूरी है। அவர் கேட்டதை கண்டிப்பா அவர் கொடுத்துதான் ஆகணும். क्यों एलीशा ने दुगनी आशीष दुगना सामर्थ्य मांगा? எதற்காக எலியாவை காட்டிலும் 2 மடங்கு ஆசீர்வாதம் தேவைப்படும். देखिए, एलीशा एलिया को हर चीजों से वो देखता आता था। அவருடைய வாழ்க்கையில எலியா கூடவே இருந்து எலியாவுக்கு நடந்த எல்லாவற்றையும் அவர் பார்த்திருக்கிறார். उसके सामर्थ्य को वो जानता है, அவருடைய வல்லமையை பார்த்திருக்கிறார். उसकी कमजोरी को वो जानता है, பலவீனம் கூட அவருக்கு தெரியும். हर बातों से वो वाकिफ था। அவர் எல்லாத்தையும் பார்த்திருக்கிறார். अब इतना सामर्थ्य होने के बावजूद एलिया रिटायरमेंट ले रहा है तो कुछ गड़बड़ है, उसे मालूम था। எவ்வளவு வல்லமை அவர் இருந்தாலும் ஆண்டவரே எனக்கு ஊழியம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிற எலியாவுடைய பலவீனத்தை எலிசாவுக்கு தெரியும். और वही कामों को एलीशा को करना है। ஆனா அந்த வேலையை தான் இப்ப எலிசா செய்யணும். तो एलीशा समझ गया वो सामर्थ्य काफी नहीं है, मुझे दुगना सामर्थ्य எலிசா चाहिए। பார்க்கிறார், எலியாக்குள்ள இருந்த வல்லமை காட்டிலும் எனக்கு 2 மடங்கு வேணும், அப்பதான் நான் அதை காட்டிலும் ஜெயம் பெற முடியும். हालेलुया। आज इस दुनिया में हमें पवित्रता का जीवन बिताना है, உலகத்துல இன்னைக்கு கடைசி நாள்ல தேவன் விரும்புகிற ஒரு பரிசுத்த வாழ்க்கை, हमें परमेश्वर के कामों को करना है, தேவனுடைய வேலையை செய்வதற்கு, हम परमेश्वर के बारे में हमें बताना है, ஆண்டவரை பற்றி மற்றவரிடத்துல तो சொல்லுவதற்கு हमें कितना सामर्थ्य चाहिए। எவ்வளவு வல்லமை தேவைப்படுகிறது. देखिए, यीशु मसीह हमें मांगने से पहले ही क्या दे रहा है, இயேசுவானவர் கேட்பதற்கு முந்தியே நமக்கு தருகிறார். पढ़ेंगे यूहन्ना 14वां अध्याय யோவான் 14வது அதிகாரம் 12 वचन। 12வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். मैं तुमसे सच सच कहता हूँ, जो मुझ पर विश्वास रखता है ये काम जो मैं करता हूँ वो भी करेगा, वरन इनसे भी बड़े काम करेगा, क्योंकि मैं पिता के पास जाता हूँ। हालेलुया। देखिए, वहां पर एलीशा मांग करता है, मुझे आपका जो सामर्थ्य दुगना चाहिए। எலிசா கேட்கிறார் எலியாவை பார்த்து, எனக்கு உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை 2 மடங்கு வேணும். पर यहाँ यीशु कहता मैं मेरे पिता के पास जा रहा हूँ, इसीलिए जो मुझ पे विश्वास करता मैं जो काम किया है उससे भी बड़े कामों को वो करेगा। ஆனா இயேசுவான் சொல்கிறார், நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடினால் என்னை காட்டிலும் அதிகமானதை நான் உனக்கு தருகிறேன். हालेलुया। देखिए, जरा सोच के देखेंगे இதை நாம் யோசித்தால் यीशु मसीह कितना बड़ा सामर्थ्य है। இயேசு கிறிஸ்துக்கு எவ்வளவு பெரிய வல்லமை இருந்தது. हालेलुया। वो पूरी दुनिया को रचने वाला, உலகம் முழுவதையுமே சிருஷ்டித்தவர், हालेलुया, जिसका ना कोई शुरू है ना कोई अंत है, அவருடைய வாழ்க்கையில ஆரம்பமும் இல்ல முடிவும் இல்ல. उसका जो भी काम है वो परिपूर्णता है। அவர் என்னெல்லாம் படைத்தாரோ அவ்வளவுமே பூரணமா இருந்தது. हालेलुया। அல்லேலூயா. हाँ, वो पूरी दुनिया को जीवन देने वाला परमेश्वर है।
உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறவர். हाँ, वो कभी हार नहीं माना हुआ है। அவர் ஒரு நாளும் தோல்வி वो அடையவில்லை. मृत्यु के ऊपर विजय पाने वाला खुदा है। அவர் மரணத்தை ஜெயிக்கிறவராக இருந்தார். वो कहता है मेरे से भी तू बड़े कामों को करे। அவர் சொல்லுகிறார், என்னை காட்டிலும் நீ பெரிய காரியங்களை செய்வாய். हालेलुया। क्या हमने यीशु मसीह से बड़े काम किए हैं क्या? நாம் இயேசுவை காட்டிலும் பெரிய காரியம் செய்திருக்கிறோமா? यीशु के जैसा बड़े काम हम छोड़ देंगे क्या? हमने यीशु ने जो काम किया वो हमने किया है क्या? இயேசுவானவரை காட்டிலும் பெரியதை செய்யட்டாலும் இயேசு செய்தது போலயாவது நாம் செய்கிறோமா? यीशु ने लंगड़ों को चला दिया, இயேசுவானவர் நடக்க முடியாத நடக்க வைத்தார். अंधों को रोशनी दे दी, கண் தெரியாதவர்களுக்கு பார்வை கொடுத்தார். कोड़ी बीमारी को छूकर चंगा कर दिया, ரோகமுள்ள வியாதி உள்ள சுகமாக்கினார். मरे हुए को जिंदा किया है, செத்து போனவங்களையும் கூட கர்த்தர் எழுப்பினார். जो बीमार थे उसे छुआ, प्रभु ने चंगाई दे दिया। வியாதிப்பட்டவர்கள் அவர்களை தொட்டார்கள், அவங்க சுகமடைந்தார். तो ऐसे कामों को हमने किया है क्या? அப்படிப்பட்ட காரியங்களை நாம் எப்பொழுதாவது செய்திருக்கிறோமா? हालेलुया। அல்லேலூயா. प्रभु कहता है तू मेरे से भी बड़े कामों को करेगा। இயேசு சொல்லுகிறார், என்னை காட்டிலும் நீ பெரிய காரியங்களை செய்வாய். पर हमने यीशु ने जो किया वो कामों को भी नहीं किया। நாம் இயேசுவான செய்ததை போல கூட இன்னும் செய்யல. और एक बता रहा हूँ, यीशु ने जो किया वो हम कर रहे हैं क्या? இயேசுவான செய்த காரியங்களை நாம் செய்கிறோம். यीशु की सबसे बड़ी खासियत है वो क्षमा करने में सबसे फास्ट है। இயேசுவானவர்ட்ட இருந்த ஒரு நல்ல குணம் எல்லாரையுமே மன்னிக்கிறவராக இருந்தார். हालेलुया। वो सबसे प्रेम करता था। அதுதான் அவர் எல்லாரையும் நேசித்தார். क्या वो हम कर रहे हैं क्या? அப்படிப்பட்ட ஒரு நேசிக்கிற காரியம் நமக்கு இருக்கா? हाँ, सबको क्षमा करते हैं எல்லாரையும் மன்னிக்கிற சுபாவம், या सबसे प्रेम करते हैं? எல்லாரையும் அன்பு கூறுகிற ஒரு சுபாவம். देखिए, ये क्षमा और प्रेम में ही मसीहाई टिकी हुई है। இயேசுவானவருக்குள்ள இருந்த மிகவும் பிரதானமானது மன்னிக்கிறதும் அன்பு கூறுகிறதும். हालेलुया। अगर हमारे अंदर क्षमा करने का ताकत नहीं है ஒருவேளை நாம் மன்னிக்கக்கூடிய அந்த பலன் நமக்கு இல்ல, या हमारे अंदर प्रेम, दूसरों से प्रेम करने का ताकत नहीं है, மற்றவர்களை நேசிக்கக்கூடிய ஒரு அந்த பலன் இல்ல तो அப்படின்னா हम मसीह नहीं कहलाए जा सकते हैं। நாம் கிறிஸ்தவர்கள் சொல்லவே முடியாது. हालेलुया। அல்லேலூயா. ये दोनों बहुत जरूरी है हमें मसीह के समान बनने के இந்த लिए। ரெண்டு காரியமும் கிறிஸ்துவோடு நடப்பதற்கு மிகவும் அவசியம். हम कहते हैं हम औरों के लिए प्रार्थना करते हैं நாம் करके, சொல்கிறோம், நான் நிறைய பேருக்காக ஜெபம் पर பண்ணுகிறேன், हम उनको क्षमा नहीं करते हैं, ஆனால் நாம் அவர்களை மன்னிக்கவில்லை. ना ही उन पे प्रेम दिखाते हैं। நாம் அவரிடத்துல அன்பும் கூறல. तो हमारा प्रार्थना कैसा सुना जा सकता எப்படி है? என்னுடைய ஜெபம் கேட்கப்படும்? निश्चय हमारा प्रार्थना सुना नहीं जाएगा। இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்னுடைய ஜெபம் கேட்கப்படாது. हालेलुया। அல்லேலூயா. क्योंकि हमारा परमेश्वर सच्चा परमेश्वर है। ஏனென்றால் நம்முடைய தேவன் சத்தியமுள்ள தேவன். प्रभु जानता है कि हमें अच्छा सामर्थ्य चाहिए। கர்த்தர் நினைக்கிறார் நமக்கு ஒரு பெரிய பலன் வேணும். हाँ, इसलिए वो कहता है कि तुम मेरे से भी बड़े कामों को करोगे। ஆகவேதான் கர்த்தர் சொல்கிறார், என்னை காட்டிலும் நீ பெரிய காரியங்களை செய்வாய். हालेलुया। அல்லேலூயா. क्षमा करने के बारे में वचन कहता है மன்னிப்பை பற்றி கர்த்தர் சொல்கிறார், कि तुम 7 बार नहीं 70 का 7 बार, मतलब अनगिनत क्षमा करना सीखना चाहिए। மன்னிப்பை பற்றி சொல்கிறார், 7 தரம் இல்ல, எண்ண முடியாத அளவுக்கு 70,000 முறை நீ மன்னிக்க வேண்டும். हालेलुया। देखिए, बहुत सारे अलग अलग जातिवाद है, நிறைய வித்தியாசமான சில போராட்டம் அல்லது வாக்குவாதம் இருக்கலாம். हिंदू भाई, मुस्लिम भाई, सिख, अलग अलग प्रकार के लोग हैं। இந்து, முஸ்லிமோ, சீக்கியர், இப்படி வித்தியாசமான ஜனங்களுக்கு மத்தியில வாழுகிறோம். मसीह के लोगों का अहम गुण यही है कि वो क्षमा करने में सबसे तेज है। தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு குணம் மன்னிக்கிற ஒரு சுபாவம். हालेलुया। उसी से वो मसीहा है करके जाना जाता है। அப்பதான் உலகுக்கு தெரியும் இவங்க எல்லாம் கிறிஸ்தவர்கள். हालेलुया। अगर हम क्षमा नहीं करेंगे तो हमारे अपराध को प्रभु क्षमा नहीं कर सकता है। ஒருவேளை நாம் மன்னிக்காமல் இருந்தால் என்னுடைய அக்கிரமமும் கர்த்தர் மன்னிப்பதில்லை. हालेलुया। हमें जो है यीशु के समान बड़े काम हमने नहीं किया, पर यीशु के समान हमें बनना जरूरी है। இயேசுவை போல பெரிய வேலைகளை செய்யாட்டாலும் இயேசு நடந்தது போல நான் நடக்க வேண்டும். हालेलुया। அல்லேலூயா. देखिए, एलिया ने कह दिया, ठीक है तूने बहुत कठिन बातों को मांगा है, எலிசா சொன்னார், நீ சாதாரணமானதை கேட்கல, கடினமானதை கேட்டாய். माँ जब मैं उठा लिया जाऊंगा तू देखेगा तो तू उसे काम को कर सकता है। எலியா சொன்னார், நான் பரலோகத்துக்கு போகிறது நீ பார்த்தால் கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். हालेलुया। हालेलुया। तो उसने ठान लिया जब तक ये नहीं जाता मैं इसके पीछे पीछे लगा रहूंगा। எலியா போகிறத நான் கண்டிப்பா பார்க்க வேண்டும் சொல்லி தொடர்ந்து அவருடன் கூடவே பிரயாணப்பட்டார். हालेलुया। यहाँ पर अब यीशु मसीह वचन में कहता है, जब मैं पिता की ओर उठा लिया जाऊंगा, இயேசுவான சொல்லுகிறார், நான் பிதாவினிடத்தில் போகிறபடியினால் हाँ, और जो मेरे अंदर जो विश्वास में बने रहेंगे, என்னுடைய விசுவாசத்தில் நீங்க நிலைத்திருப்பீர்கள். आप मेरे से भी बड़े कामों को करेंगे। என்னை காட்டிலும் அதிகமான காரியங்களை நீங்கள் செய்வீர்கள். हालेलुया। அல்லேலூயா. हालेलुया।
ये जब एलिया उठा लिया गया எப்பொழுது எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ तब वो एलीशा ने उसे देख लिया। அதை எலிசா பார்த்துட்டார். हालेलुया। हालेलुया। वो चिल्लाता है हे मेरे प्रभु करके। அவர் சத்தம் போடுகிறார், என் தகப்பனே அப்படின்னு சத்தம் போட்டார். पढ़ेंगे वो वचन दूसरा राजा का किताब में 2 ராஜாக்களின் புஸ்தகம் दूसरा अध्याय 13 वचन 2வது அதிகாரம் பின்பு அவன் 13 11 பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வை எடுத்து திருப்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்த கீழே விழுந்த சால்வை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீர் அடித்தவுடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். 13 12 அதை எலிசா கண்டு என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். और उसे एलिशा देखता और पुकारता रहा, हाय मेरे पिता, हाय मेरे पिता, हाय इस्राएल के रथ और सवारों। जब वो उसी को फिर देखना पड़ा तब उसने अपने वस्त्र फाड़े और फाड़ कर 2 भाग कर दिए। फिर उसने एलिया की चद्दर उठाई जो उस पर से गिरी थी और वह लौट गया और यरदन के तट पर खड़ा हुआ। हालेलुया। देखिए एलिया उठा लिया जाता है। எலியா மேலே எடுத்துக்கொள்ளப்படுகிறார். हाँ, क्योंकि एलिया ने कह दिया जब मैं उठा लिया जाऊंगा तू देखेगा, तू ऐसे कामों को तेरे दुगनी सामर्थ तुझे मिलेगा। எலியா சொன்னார், நான் போகிறது நீ பார்த்தால் உனக்கு கண்டிப்பா நீ கேட்டது கிடைக்கும். एलिया उठा लिया गया और एलिशा ने देख लिया। எலியா மேலே போகிறார், எலிசா அந்த காட்சியை கண்டார். हालेलुया। जब यीशु मसीह स्वर्ग की ओर उठा लिया गया இயேசுவின் கூட பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். तकरीबन 120 चेले लोग, ऐसा वचन कहता, सारे लोग वो ऊपर उठा लिया गया, सबों ने उनको देखा था। பைபிள் சொல்கிறது अनेक சீஷர்கள் அவர் மேலே போகிறதை பார்த்து கொண்டு நின்றார்கள். हालेलुया। उसके बाद हम देखते हैं उनको भी वो दुगनी सामर्थ से प्रभु बढ़ता है। அவர்களுக்கும் கூட அதிகமான வல்லமையை 2 மடங்கு கர்த்தர் சீஷர்களுக்கு கொடுத்தார். हालेलुया। जैसा उसका वस्त्र नीचे गिरा எப்படி எலியாவுடைய அந்த மேல் வஸ்திரம் கீழே விழுந்தது, वैसा परमेश्वर का पवित्र आत्मा हरेक के ऊपर उस घर में बसे थे, सबके ऊपर गिरा। இயேசுவின் மேல போன பிறகு பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல இருந்த ஆவியானவர் கீழே உள்ள ஜனங்களுக்கு மேல இறங்கினார். हालेलुया। इतना दिनों तक लोग एलिया को क्या समझते थे, एलीशा को, कि वो एलिया को पानी डालने वाला ऐसा समझते थे। நிறைய பேர் ஜனங்கள் நினைச்சாங்க இவன் எலியாவுடைய கையில தண்ணி ஊத்தக்கூடியவன். हालेलुया। पर जब अब उसे उसका वस्त्र मिल गया था, எப்பொழுது அவருடைய சால்வை எலிசாவுக்கு கிடைத்ததோ फिर से वो यर्दान को पार करना था। இப்பொழுது அவர் திரும்ப அதே யோர்தானை 2 பாகமாய் மாற்றினார். हाँ, वो कपड़े को घुमा कर एलिया का परमेश्वर किधर है कर पानी में मारता है। துணியை முறுக்கி எலியாவின் தேவன் எங்கே என்று அந்த தண்ணீர் அடித்தார். हालेलुया। हम देखते हैं वो पानी उसको रास्ता देता है। உடனே அந்த தண்ணீர் பிரிந்து எலிசாவுக்கு வழியை விட்டது. हालेलुया। उस समय में लोग समझ जाते हैं इसके अंदर वो दुगना सामर्थ्य है करके। ஜனங்கள் பார்த்தார்கள் இப்பொழுது எலியாக்குள்ள இருந்த வல்லமை 2 மடங்கு எலிசாக்குள்ள இருக்கு. उसका पूरा जो इज्जत है ना, वो परिपूर्णता से बदल जाता है। இப்போ அவனுக்கு இருந்த மதிப்பு பல மடங்கு உயர்ந்து விட்டது. हालेलुया। वो 15 वचन में उस बातों को पढ़ेंगे। 15வது வசனம், उसे எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி उसे देखकर भविष्यवक्ताओं के चेले जो यरीहो में उसके सामने थे कहने लगे, एलिया में जो आत्मा थी वो एलिशा पर ठहर गई है। अंत में उसी से मिलने को आए और उसके सामने भूमि तक झुककर दंडवत किए। हालेलुया। देखिए परमेश्वर का सामर्थ्य उसके ऊपर उतर गया நாம் பார்க்கிறோம் தேவனுடைய வல்லமை அவருக்கு மேல இறங்கி. और लोगों ने, भविष्यवक्ताओं ने देखा और कहा इसके ऊपर एलिया का आत्मा उतरा है। நிறைய தீர்க்கதரிசி புத்திரரெல்லாம் பார்த்தாங்க எலிசாவுக்குள்ள எலியாவுடைய வல்லமை இருக்கிறது. हालेलुया। प्रेरितों के समय में पेंटेकोस्ट के दिन परमेश्वर का आत्मा ऐसे ही उतर गया था।
பெந்தெகோஸ்து நாள்ல அப்போஸ்தலர்களுக்கு மேல அதே அபிஷேகம் இறங்கினது. वे लोग पवित्र आत्मा में भरकर लोगों के बीच में बड़े बड़े कामों को करने लगे। அவர்கள் பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டு பெரிய பெரிய காரியங்களை செய்தார். हालेलुया। तो अ, अ, आज हम कहते हैं कि हम प्रेरितों के संदेश में है करके। நம்ம எல்லாரும் இப்ப நம்ம மனசுல நினைக்கிறோம், நம்ம எல்லாரும் அப்போஸ்தலருடைய உபதேசத்துல இருக்கிறோம். हालेलुया, वो सच्ची बात है। உண்மைதான், हम प्रेरितों के संदेश के अनुसार ही चलते हैं, எல்லாரும் அப்போஸ்தலருடைய உபதேசத்துல தான் போகிறோம். पर दुनिया के लोग उसे समझना है तो हम केवल कहने से काम नहीं चलेगा। ஆனா உலக பிரகாரமான ஜனங்களுக்கு நான் அப்போஸ்தல உபதேசத்துல இருக்கிறேன்னு சொல்லுகிறது மேன்மை அல்ல, और उसके कामों को करना चाहिए। அவர்களை போல வாழ்ந்து நடந்தார். हालेलुया। एलिया का आत्मा एलिशा के अंदर कब मालूम पड़ा? जब उसने वो सामर्थ्य को प्रकट किया था। எப்பொழுது எலிசாவுக்குள்ள அந்த வல்லமை இருக்குன்னு பார்த்த உடனே ஜனங்கள் அப்படியே அவனை வணங்கினார். हाँ, वैसे प्रेरितों के अंदर परमेश्वर का आत्मा जब कार्य किया तब वो समझ गए कि ये लोग परमेश्वर के आत्मा से भरे हुए। அப்போஸ்தலர்களையும் கூட அதே அபிஷேகத்தினால நிரப்பப்பட்ட உடனே இவர்களும் கூட அந்த வல்லமையால் நிரப்பப்பட்டவர்கள் கண்டு கொண்டது. हालेलुया। देखिए, एलिशा कभी दुनिया के वस्तुओं के लिए लालच किया हुआ देख नहीं सकते हैं। எலிசா உலக பிரகாரமான காரியத்துக்கு மேல ஒரு நாளும் தன்னுடைய இச்சையை जब காமிக்கவில்லை. नाहमान आता उसे चंगाई मिल जाती है, நாகமானுக்கு இவர் மூலமா சொன்ன வார்த்தையின்படி ஒரு சுகமடைந்தார். वो बहुत सारे वस्त्र धन संपत्ति लेकर एलिशा के द्वार पे आके खड़ा रहता है। நாகமான் தான் சுகமடைந்த உடனே நிறைய அவருக்கு பொருட்களையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் கொடுக்க போகிறார். हालेलुया। पर वो एक चीज को भी उसे नहीं लेता है, ஆனா எலிசாவோ ஒரு பொருளை கூட அவர் வாங்கவில்லை. क्योंकि उसका मन वहां पर है ही नहीं। ஏனென்றால் அவருடைய இறுதி அந்த பொருட்களுக்கு மேல இல்ல. वैसे ही प्रेरितों के समय में हम देखेंगे सोना चांदी सब उनके कदमों में उन्होंने रख दिया। அப்போஸ்தல வாழ்க்கையிலும் கூட எல்லா ஜனங்களும் தன்னுடைய சொத்தையும் பொருள் எல்லாத்தையும் கூட அப்போஸ்தலருடைய பாதத்துல வைத்தார்கள். पर उनका मन उस पे नहीं था। ஒரு அப்போஸ்தலன் கூட அந்த பணத்தை தனக்காக எடுத்துக்கொள்ளவில்லை. हालेलुया। उसीलिए परमेश्वर का कार्य उनके ऊपर सामर्थ्य से प्रकट हुआ। அதனால்தான் தேவனுடைய வல்லமை அப்போஸ்தலன் மூலமாய் பெரிய காரியங்களை வெளிப்படுத்தினார். देखिए, हम प्रेरितों के वचनों से चल रहे हैं ऐसा हम कहते हैं, நம்ம எல்லாரும் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் வாழ்கிறோம் என்று நாம் சொல்லுகிறோம். पर हम उनके कार्य को करना, दुनिया को दिखाना बहुत जरूरी है। நாம் அப்போஸ்தலரை போல வாழ்ந்து செய்து காமிக்கிறது மிகவும் அவசியம். हालेलुया। हम हमेशा हमारे जरूरतों के लिए विनती करना छोड़कर औरों के लिए विनती करना सीखना है। நாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு மட்டும் ஜெபம் பண்ணாம அப்போஸ்தலரை போல மற்றவர்களுக்காக மட்டும் நான் ஜெபம் हम हमारी आशीषों के लिए नहीं, हम वचन कहता हम दूसरों के लिए आशीष है। நாம் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு அல்ல, வசனம் சொல்லுகிறது மற்றவர்களுக்காக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படாம हालेलुया। हम औरों के लिए चंगाई के लिए प्रार्थना करना चाहिए। மற்றவருடைய சுகத்துக்காக நான் ஜெபம் பண்ண வேண்டும். हालेलुया। हम क्योंकि प्रभु ऐसे ही कहता है हम रोशनी है दुनिया के लिए। இயேசுவானவர் சொல்லுகிறார், நீங்க இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்க வேண்டும். हालेलुया। हमारे घर के लिए नहीं परंतु दुनिया के लिए। நம்ம வீட்டுக்காக மட்டுமல்ல, உலகத்துக்கே வெளிச்சமா இருக்க. हालेलुया। तो हम कलीसिया, हम परमेश्वर के वचन के अनुसार चल रहे तो उसका जब तक हम प्रकट नहीं करेंगे तब तक लोग यकीन नहीं करेंगे। நாம் சொல்லுகிற வசனத்தின்படி எதுவரைக்கும் நம்ம வாழ்ந்து வெளியே காண்பிக்கலையோ அது வரைக்கும் உலகம் நம்மை நம்பாது. क्योंकि प्रभु ने वो सब हमारे लिए ही रखा है। தேவன் எல்லாவற்றையும் நமக்காகத்தான் வைத்திருக்கிறார். हाँ, दूसरों को चंगा देने का वरदान सब हमारे लिए रखा है। மற்ற ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணி சுகம் கொடுக்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். भविष्यवाणी कहने का जो वरदान सब हमारे लिए प्रभु ने रखा है। தீர்க்கதரிசனம் சொல்லணும் மற்றவங்களுக்கு, அந்த வரத்தை கர்த்தர் நமக்கு हाँ, தருகிறார். उसको हमें प्रकट करना है। அதை நான் வெளிப்படுத்த வேண்டும். हालेलुया। ஆமென். हम ऐसे ही आकर जाने के रूप में नहीं, நான் சும்மா வந்துட்டு போகிறதுனால வெளிப்படாது. हम प्रभु को प्रकट करने का समय है, இயேசுவானவரை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சமயம் தான் இது. क्योंकि ये बहुत आखिरी समय है இது கடைசி ஒரு காலம். और हमें प्रभु के लिए उठकर उजाला देना है। நாம் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். जब एलिशा ने दिखाया लोग समझ गए। எலிசா தன்னுடைய வாழ்க்கையில சில காரியத்தை செய்யும் போதுதான் ஜனங்கள் புரிந்து கொண்டார். हम केवल कहने से नहीं परंतु कार्य को प्रकट करने के रूप में हमें काम करना है। நாம் சொல்லுகிறதுனால அல்ல, நாம் செய்கிறதுனால தான் கிறிஸ்துவின் வார்த்தை வெளிப்படும். हालेलुया। हम सब उसके लिए ही बुलाए गए हैं। அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். हालेलुया। அல்லேலூயா. हम ये नहीं सोचना कि मैं प्रार्थना करूंगा होगा क्या नहीं। நான் நினைக்கக்கூடாது, நான் ஜெபம் பண்ணா நடக்குமா நடக்காதா. मैं प्रार्थना किया, प्रभु उसे करके देगा। நான் ஜெபம் பண்ணுவேன், கர்த்தர் அதை சுகமாக்குவார். हालेलुया। प्रभु हमारे द्वारा कार्य करना चाहता है, கர்த்தர் நம் மூலமாக காரியங்களை செய்ய விரும்புகிறார். केवल हमें विश्वास करना है। நான் விசுவாசத்தோடு செய்யணும். हालेलुया। और एक वचन पढ़ेंगे यूहन्ना 20वां अध्याय யோனா 20வது 29वां वचन, 20 में 29।
20வது அத்தியாயத்துல 19வது வசனம் யோவான் 29. 29. அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். यीशु ने उससे कहा, तूने मुझे देखा है, क्या इसीलिए विश्वास किया है? धन्य है वे जिन्होंने बिना देखे विश्वास किया। हालेलुया। देखिए एलिया ने कह दिया, जब मैं जाऊंगा तू देखेगा, तुझे वो सामर्थ्य मिलेगा। எலிசா சொன்னார், நான் போகிறதை நீ பார்த்தால் உனக்கு அந்த விரும்புகிற வல்லமை जब கிடைக்கும். यीशु मसीह ऊपर उठा लिया गया, चेलों ने देखा, उनको पवित्र आत्मा से प्रभु ने भर दिया। இயேசுவானவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறதை சீசர்கள் பார்த்தார்கள், அவர்களுக்கு அந்த வல்லமை கர்த்தர் हमने प्रभु को ऊपर जाते हुए देखा नहीं है, நாம் இயேசுவானவர் மேல போகிறத பார்க்கல, पर हम विश्वास करते हैं। ஆனால் நாம் விசுவாசிக்கிறோம். और प्रभु कहता है, धन्य है वे लोग जो मुझे देखे नहीं परंतु विश्वास करते இயேசு हैं। சொல்லுகிறார், என்னை காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். हालेलुया। ஹல்லேலூயா. चेलों से अधिक सामर्थ्य प्रभु हमें देना चाहता है, சீசரை காட்டிலும் நமக்கு மிகுந்த வல்லமையை கர்த்தர் தருவார். क्योंकि हम उसे देखे नहीं परंतु उसके वचन पे विश्वास करते हैं। ஏனென்றால் நாம் அவர் போனதை பார்க்கல, ஆனா வார்த்தையை நம்புகிறோம். परमेश्वर के वचन के ऊपर बने रहेंगे, நாம் தேவனுடைய வார்த்தைக்கு மேலாகவே இன்று வளரலாம். प्रभु हमारे द्वारा बड़े बड़े आश्चर्य काम करें। கர்த்தர் நம் மூலமாகவும் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். प्रभु इस वचन द्वारा हमें आशीष करें। கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மை பலப்படுத்துவாராக. प्रार्थना करेंगे। ஜெபம் பண்ணலாம். நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். என்னை காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்களை சொன்னதற்காக நன்றி சொல்கிறோம். मुझे नहीं देखे पर विश्वास करते हुए धन्य है, उस वचन के लिए धन्यवाद। நாங்கள் எல்லாம் உண்மையிலேயே பாக்கியவான். हम सब निश्चय धन्य लोग हैं। நாங்கள் காணல, ஆனா நாங்கள் இயேசுவை நம்புகிறோம். हम देखे नहीं परंतु यीशु पे भरोसा அவர் எங்களை நேசிக்கிறார், वो हमसे प्रेम करता है, எங்களை மன்னித்திருக்கிறார், हमें क्षमा करता है, எங்களை திரும்ப அழைக்க வரப்போகிறார். फिर से हमें बुलाने के लिए आना। அது வரைக்கும் நாங்கள் இயேசுவை போல வாழ வேண்டும், तब तक हम यीशु के समान जीना, அவரை போல பேச வேண்டும், उसके समान बातें करना, அநேகரை சுகமாக்கணும், बहुतों को चंगाई करना, அநேகருக்கு ஆறுதலாக நாங்கள் பேசணும். बहुतों को तसल्ली देने के समान बातें। எங்களோடு இருக்கிறதை உலகமே காணணும். अभी भी आप हमारे साथ हैं, दुनिया के लोग ஆண்டவரே, அப்படிப்பட்ட நல்ல சுபாவத்தினாலும் ஆவியினாலும் என்னை நிரப்பிடுங்க. प्रभु से अच्छे स्वभाव और आत्मा से भर இந்த दीजिए। வசனம் கேட்கிற अनेक ஆயிரத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். वचन सुनने वाले हजारों लोगों को आशीषित करें। ஒருவேளை இது யூடியூப்ல போகும்போது இதை காண்கிற கேட்கிற ஒவ்வொருவரும் கூட அந்த அற்புதங்களை அனுபவிக்கணும். हाँ, यूट्यूब में जाते समय देखने वाले सुनने वाले ऐसे अद्भुत कार्य को கர்த்தர் पाना। அப்படியே ஆசீர்வதிக்கிறார். प्रभु ऐसे आशीष की விசேஷமாக வந்து உட்கார்ந்த ஒவ்வொருவரையும் நாங்கள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். विशेष यहाँ आकर बैठे हुए हरेक को आशीष करते हैं। தெய்வீக சமாதானம் கூட இருக்கட்டும். परमेश्वर का समाधान उनके संग। இயேசுவானுடைய நாமத்தினால பிதாவே. प्रभु यीशु मसीह के नाम से मांगते हैं। ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாட்டு பாடலாம். கர்த்தர் கண்டுக்காங்க.